ஏமா சீக்கிரம் ஓடி வாங்க, அத்தான் தான் வந்திருக்காரு. வாய் உடைச்சிருவான். அங்கேயே சொன்னல நான் அத்தான் கூப்பிடுற வேலை வச்சுக்காதன்ட்டு. என்ன திமுறா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒரு வாட்டி அத்தான் இத்தான் சொல்லிப்பாரு, அந்த பல்லு ரெண்டும் கொட்டினா ஞாபகம் வச்சுக்கோ. கூப்பிட்டு பாரு, அவ்வளவுதான் ஜாக்கிரதை. எதுக்குல இப்ப அவள் நோயிட்டு எதுக்கு அவளை திட்டுற? அத்தான் கூப்பிட்டா என்ன, நீ மா பையன் தானே, அத்தான் கூப்பிட்டா என்ன, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன கூப்பிட கூடாதுன்னா கூப்பிட கூடாதுதான். அவளுக்கு அந்த உரிமை யார் கொடுத்தது? அவன் யார் என்ன கூப்பிட? அவ்வளவுதான் அவள் சொல்லிட்டார். திவ்யா கூப்பிடுற, நான் கூப்பிட கூடாதா? எல்லா உரிமையும் இருக்கு. அவன் கூப்பிடலாம், நீ கூப்பிட தேவையில்ல. புரியுதா? பாருங்க ஆண்டி பாருங்க, இப்பதான் அங்கே இதேதான் பண்ணாரு, இப்ப இதேதான் பண்றாரு. கேளுங்க ஆண்டி நீங்களே. மா பையன் தானே, அவ கூப்பிடுவா. அவனுக்கு பிடிக்கலன்றத, அவனுக்கு தேவையில்லைன்றது இந்த வீட்டுல யாராவது செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டார். புரியுதா? அவனுக்கு பிடிக்கலன்னா அவ்வளவுதான். அவன் கூப்பிட வேணான்னு சொன்னா கூப்பிட தேவையில்லை. புரிஞ்சுதா? என்ன? இல்லங்க, இவனும் முறை பொண்ணு தானேன்னு சொன்ன. அவனுக்கு பிடிக்கல, அப்ப தேவையில்லை. அவ்வளவுதான். 2 பேரும் அமைதியா இருந்துருங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இன்னைக்குதான் அவனே வந்திருக்கான். சும்மா அவனை வெறுப்பேத்தி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு யாரையும் கடலை காண விட மாட்டேன். என்னதான் பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, அவனை கூப்பிடாதம்மா. நீங்க விளையாடுறீங்க எனக்கு தெரியாது. கேளு, கொஞ்ச நாள் அவனை விட்டு புடி. சும்மா இப்படியே டார்ச்சர் பண்ணி அவன் விருப்பம் சம்பாதிக்காத. கொஞ்ச நாள் அப்படியே விடு. ஃபியூச்சர்ல வாழ்க்கை ஃபுல்லா உன்னை அத்தான் கூப்பிட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. புரியுதா? அவன் உனக்கு தான் சொல்லிட்டல, அப்புறம் என்ன? வாழ்க்கை ஃபுல்லா அவன் அத்தான் கூப்பிட்டு இருக்க பொறுப்பு. கொஞ்ச நாள் தானே, அந்த கொஞ்ச நாள் கூப்பிடாம இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டி அவ மட்டும் கூப்பிடுறா, கொஞ்ச நாளைக்கு அவ கூப்பிட்டு போட்டோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீதான். புரியுதா? வாழ்க்கை ஃபுல்லா நீதான். அத நீ ஏன் ஞாபகம் வச்சுக்க மாட்டேற? ஓகே ஆண்டி. ஆண்டி எனக்கு ஒரு சந்தேகம், அவ சொல்லிதான் வந்திருப்பாரோ? பத்திலாம் நீ கவலைப்படாத, அப்படியே இருந்தாலும் அதை பத்தி நான் பாத்துக்கிறேன். அவ சரியான ஃப்ராட், உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது. அவ தான் உங்களை வர வச்சிருக்கா, ஏதோ சொல்லிதான் வர வச்சிருக்கா. அப்படி கிடையாது, அவ சொல்ல மாட்டா, நான் அவளை நம்புறேன். அதை விட அவளுக்கு நம்ம ஏற்படுத்தியிருக்க பயம் அப்படி. புரியுதா? அதனால அவ சொல்லி இருக்க மாட்டா. நீ பயந்து நீ திரு முடிச்சு நீ காட்டி கொடுக்காத. புரியுதா? இல்ல ஆண்டி, அவ சொல்லிதான் ஆண்டி வந்திருக்காங்க, எனக்கு தெரியுது ஆண்டி. நீங்க நம்புறீங்க ஆண்டி, அவளை சொல்றல, புரிஞ்சுக்கோங்க ஆண்டி. நம்பு, அவ சொல்லியே இருக்க மாட்டா. அவளுக்கு சொல்ற தைரியம் துளி கூட கிடையாது. புரியுதா? அவ சொல்லல, இவங்க வேற ஏதோ வேலையாதான் வந்திருக்கானுங்க. புரியுதா? தேவையில்ல மண்டையை போட்டு குழப்பிக்காத. மாப்பிள்ள, நம்ம உடலை பத்தி தான் ஏதோ பேசுறாங்க, புரியுதா? இதுடா தெரியுது. நான் என்ன பேசுறாங்கன்னு தான் கவனிச்சிட்டு இருக்கேன். தெளிவா கவனிச்சுட்டு தான் இருக்க. அவ சொல்லி வந்திருக்கோன்னு அவங்க பயப்படுறாங்க. அவங்க பயப்படல, அவ பயப்படுறா. ஆனா அவங்க தெளிவா சொல்றாங்க, அவ சொல்லி நம்ம வந்திருக்க மாட்டோம்னு. அவளுக்கு ஏற்படுத்திருக்க பயம் அப்படி அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ பயம் கொடுத்திருக்காங்களா? எனக்கு புரியல. என்னவோ நடந்திருக்கு. அது மட்டும் தான் அவங்க சவுண்டா வாய் சொன்னதுனால அது புரிஞ்சுக்கிறா. அதை தாண்டி எதுவும் புரியல. என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஏதோ பயம் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படிதான் அவங்க பேசினாங்க. திடீர்னு வந்திருக்கீங்க, எப்ப கிளம்புறீங்க? எந்த மீட்டிங்க்கு வந்தீங்க? எந்த ஊருக்கு வந்தீங்க? வீடு தானே, நீங்க வரக்கூடாது, என்ன தங்கக்கூடாது, எனக்கு புரியலையே. என்ன சாதாரணமா தானே கேட்டேன், அதுல என்னடா இருக்கு? என்ன அத்தை? நான் நார்மலா தானே கேட்டேன். எப்ப கிளம்புற? நான் ஏன் கிளம்ப போறேன்? இதான் என் வீடு. இனிமேல் நான் இங்கதான் இருப்பேன். என் வேலையை நான் இங்க மாத்திட்டு வந்துட்டேன். இனிமேல் எனக்கு எல்லா வேலையும் இங்கதாம்மா, இங்கதான். புரிஞ்சுதா? என்னம்மா எனக்கு புரியல. ஒரு பெத்த பிள்ளை கூட இருக்கான்னு ஏமா இப்படி அதிர்ச்சி ஆகுற? எனக்கு புரியல. அவங்க சந்தோஷமா படுவாங்க. அதான் நீங்க குழந்தைய பல வருஷம் கழிச்சு இப்பதான் இருக்கா, நாங்க சந்தோஷமா இருக்கோம், நீங்க இப்படி அதிர்ச்சியா இருக்கீங்க, எனக்கு புரியல. ஏன் நீ குழந்தை வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா, இருக்கிறது பிடிக்கலையா? எனக்கு தெரியல. என்ன நீ கதை, உங்க கதை? அப்படியே இல்லம்மா, அவன் இங்கே இருக்க போறான்னு சொன்னதுல இன்ப அதிர்ச்சியாதாம இப்படி ஆயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? நீ சரி சரி. ஓ, இதுக்கு பேர் இன்ப அதிர்ச்சியாமா? சரி சரிம்மா, இனிமேல் இதே மாதிரி இன்ப அதிர்ச்சி நிறைய கொடுத்துடுறமா. நிறைய கொடுக்குறேன். என்னடா சொல்ற? ஏம்மா உங்களுக்கு சந்தோஷம் இருக்குல்ல, சந்தோஷம் அதை நிறைய கொடுத்துடுறேன்னு சொன்னேன். சரிடா, நான் போய் உங்க சின்னத்துக்கு ஃபோன் பண்றேன்னா பேய் ஓட்டிடுவா. நான் ஃபோன் போட்டு அவருக்கு நீ வந்த கதையை சொல்லிடுறேன். அத்தையும் பசங்களையும் உடனே வர சொல்லுங்க. அவங்களை பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் அத்தை, சொல்றீங்களா? வான்னு சொன்னாலே வர போறா, அதுக்கு எதுக்குடா ப்ளீஸ்லாம் சொல்றேன்? நான் ஃபோன் பண்ணி அவளை வர சொல்றேன், வருவா. இதுக்கெல்லாம் போய் தெரிஞ்சுவாங்கடா. இருங்க, நான் போய் சொல்றேன். மம்மி, சரிப்பா, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்களேன். இல்லப்பா, நிக்கிறேன்ப்பா. இதான் நல்லா இருக்கு. சரிப்பா, நான் தாத்தாக்கு ஃபோன் பண்றேன். இல்லைன்னா தாத்தா அவள் தான் நீங்க வந்து சொல்ல நான் அவரு கத்த போறாரு. இல்லப்பா, நாங்க வந்த உடனே தாத்தாக்கு ஃபோன் பண்ணிட்டோம். தாத்தா கிளம்பிட்டு அவர் வந்துகிட்டே இருக்காரு. தாத்தா இல்லாம நான் இந்த வீட்டுல இருப்பேனாப்பா? தாத்தாக்கு ஃபோன் பண்ணிட்டேன், தாத்தா வந்துகிட்டே இருக்காருப்பா. தாத்தா இல்லாம அவங்களை பார்க்காம முடியாதுப்பா, முடியாது. நான் வர வச்சுட்டேன். அப்ப சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டி எனக்கு புரியல, அவர் எல்லாரையும் வர வைக்கிறாரு, ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஏன்டா தங்கம் கவலைப்படுறேன், நான் தான் உனக்கு எல்லாம் புரிய வச்சிருக்கேன்ல. ஒன்னும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? யார் வந்தாலும் என்ன வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. புரியுதா? நீங்க டென்ஷன் ஆகுற?
அவன் யாரையும் பார்க்கல, அதனால எல்லாரையும் வர வைக்கிறான், அவ்வளவுதான். இத்தனை வருஷம் ஆச்சு இல்ல, இப்பதானே வந்திருக்கனால எல்லாரும் கூட இருக்கணும்னு நினைக்கிறான். உனக்குதான் அவன் தெரியல, எப்பயும் கும்பலா இருக்கணும்னு ஆசைப்படுவான்ல. அவ்வளவுதான். இதுக்கு போய் தயங்குற, பயப்படுற? தாத்தா வர இந்த ரியாக்ஷன் போலடா, ஓவரா பேசுறாங்க போல. ஆண்டா அந்த பக்கம் திரும்பி பேசுறதுனால அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியல. ஆனா அவங்க என் பொண்டாட்டி ஏதாவது பண்ணிருக்கட்டும், அவங்க என்கிட்ட வாங்குவாங்க பாரு. அம்மா கூட பார்க்க மாட்டேன்டா, பார்க்க மாட்டேன். இந்த விஷயத்துல அவளை யார் காயப்படுத்தி இருந்தாலும் அவங்கள ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன்டா. அப்ப நம்ம போட்டு அந்த பிளானு எந்த மாற்றமும் இல்ல. இவன் வந்தா என்ன, இவன் வரலைன்னா என்ன, அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவங்க அப்பா ஊருக்கு போற அன்னைக்கு நம்ம போட்ட பிளான் கன்ஃபார்ம், புரியுதா? அன்னைக்கு அவன் நிலைமைய யாராலையும் மாத்த முடியாது, அவளுக்கு நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, புரிஞ்சுதா? அன்னைக்கு முடிவா வரதுதான் வாழ்க்கை. நீ கவலையே படாத, நீ டென்ஷன் ஆகாத, பயப்படாத. அப்போ ஓகே ஆண்டி. நீங்க என்னடா இங்க வந்திருக்கீங்க? அதனடா நீ நம்ம வீட்டுக்கு வராம இங்க வந்திருக்க? இல்லம்மா, நீங்க இங்க இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தம்மா. கடைசியில பார்த்தா நீங்க இல்ல. சரிங்க, எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு அங்க வரலாம் நினைச்சம்மா. இந்த மீட்டிங் எந்த மீட்டிங், எப்ப வந்தீங்க, எப்ப கிளம்புவீங்க? சரி, மணி என்ன இங்க வந்திருக்க? ஒண்ணுல வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, சரி போர் அடிச்சுதா, சரி தேவி கூட பேசலாம்னு வந்தேன்டா, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல ஆண்டி, மொத்தமா முடிச்சுட்டு வந்துட்டோம். என்ன சொல்றீங்க, முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னா எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, சென்னைக்கு மாத்தலாய் வந்துட்டோம். இனிமேல் இங்கதான் ஆண்டி வேலை. என்ன போய் சொல்றீங்களா, கலாய்க்கிறீங்க? ஒரு பெட்டி இல்ல, ஒரு இது இல்ல, யாரை ஏமாத்துறீங்க? ஆண்டி இது நடிக்குது ஆண்டி, நல்லா தெரியுது உங்களுக்கு, இப்படி ஏமாத்துது பாரு. நடிக்கலாம் இல்ல, அது ரியலாதான் பேசுது, அதுக்கு நடிக்கலாம் தெரியாது. அது எதுவா இருந்தாலும் அப்படியே வெளிப்படுத்துறோம். நம்ம கிட்ட தெரியல, நம்ம கிட்ட கோவம் வருத்தம் எல்லாத்தையும் எப்படி காட்டிடுது, அதனால அதெல்லாம் மறைச்சு வைக்க முடியாது. அதனால அது இயல்பாதான் இருக்கு. நீ ஏன் எல்லாத்துக்கும் போட்டு குழப்பிக்கிறேன்னு தெரியல. ஆன்டிய நம்புடா. இல்லம்மா, மொத்தமா வைக்கெட் பண்றது எது கையில லக்கேஜ் தூக்கணுன்றதுனால கையில தூக்கிக்கலாமா. எல்லாத்தையுமே கொரியர் பண்ணிட்டோமா, எல்லாம் நாளைக்கு இல்ல நாளைக்கு வந்துருமா. சரிடா, சந்தோஷம். ஆனா நேத்து போன் பண்ணிடா, நேத்து கூட இந்த மாதிரி விஷயம் சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸ் முடிவு பண்ணிட்டோம் ஆண்டி, அப்புறம் எப்படி சொல்றது? அதான் விளையாடுவாங்க, எனக்கு புரியல. எங்களுக்கு ஏதாவது வேணும் இல்ல ஏதாவது சொல்லிருப்போம்ல, இப்படி வந்து நிக்கிறீங்க சொல்லாம கொள்ளாம. எல்லாமே தங்கச்சி கிட்ட கொடுத்து அமிச்சோம், இன்னும் வேற ஏதாவது இருக்கா என்ன? மொத்தமா வரீங்கல்ல, ஏதாவது சொல்லணும்ல, அதுக்கு கேக்குறேன்டா. சரிம்மா சாரிம்மா, வந்தா சந்தோஷப்பட பார்த்தா திட்டிட்டு இருக்க. வா தங்கச்சி, வா வந்து உட்காருவா. வரேங்கண்ணா. அண்ணா, எனக்கு எவ்வளவு திமிரு, ஒரு வார்த்தை சொல்றது இல்லைண்ணா. நம்மள சந்தோஷப்பட்டாலும் அதிர்ச்சி கொடுக்க வந்திருக்கானுங்க, விடு, அதை அப்படி எடுத்துக்கோ. சரிதான், இவங்க பார்த்து சந்தோஷமா தான் இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறது. அதோட இங்கே இருக்க போறாருன்னா அதெல்லாம் சந்தோஷம்தான். ஒரு வார்த்தை சொல்லலேன்ற கோவம் தான், வேற என்ன. பாத்தியா, நான் சொல்லல, இதான் உண்மை, புரியுதா? இதுதான் அது இயல்பு. நீதான் தேவையெல்லாம் போட்டு பயப்படுற. சரிப்பா, தாத்தா வரதா லேட் ஆகும்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்களேன். எதுக்கு இப்படியே நின்றுட்டு இருக்கீங்க? அப்பா, போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும்ப்பா. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உடனே வந்து ஆண்டி, நீங்க இங்கே இருங்க, நாங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் எங்க அண்ணன் கூட பேசிட்டு இருப்பேன், நீங்க கூட படுத்து எழுந்துட்டு வாங்கடா. உட்காந்துட்டு எதனா வந்திருப்பீங்க, முதுகுலாம் வலிக்கும், ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாத்தா வர இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, போங்க. சரிம்மா. யார் ரூம்ல வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அங்கே ட்ரெஸ் மாற்றுவா. சரிடா, இதோ வரேன். எனக்கு தெரியாது, அவர்கிட்ட இருந்து எப்படியாவது பெர்மிஷன் வாங்கி தரேன். நான் ஒரு அத்தான் கூப்பிட்டு அவன்கிட்ட எனக்கு தெரியாது. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியாடா, கொஞ்ச நாள் போட்டேன், இப்பதான் வந்திருக்கான், இப்பயே அவனை வெறும் பேத்திடாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாழ்க்கை ஃபுல்லா உன்னை கூப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? வா போல, உள்ள போலவா, அப்புறம் வரலாம், வா. சரிங்க ஆண்டி. அப்படிங்களாண்ணா? நான் சாப்பிட்டோமோ. ஆனா உங்க அம்மா செம்ம பிளான்டாடா. என்னென்னோ பிளான் போட்டுருக்காங்க போல, என்னென்னோ பண்ணி வச்சிருக்காங்க போல. ஆமாண்டா, ஆமா, என்னென்னோ பண்ணி வச்சிருக்காங்க புரியுது. என்ன பண்ணி வச்சாங்கன்னு தான் புரியலையே. அதுதான் தெரியல. அவள் ஏதோ பயப்படுத்திருக்காங்க மட்டும் புரியுது. ஆனா என்ன பயப்படுத்துனாங்க, எதை வச்சு பயப்படுத்துனாங்க, அவ ஏன் பயப்படுறா? ஐயோ, தலை பிச்சுக்குதுடா. இதுக்கு முன்னாடி நான் இந்த ரூமுக்கு வந்திருக்கேன்டா, ஆனா இந்த ரூம் சுத்தி பார்த்ததோ அதெல்லாம் எதுவும் பண்ணது கிடையாது. இந்த ரூமுக்கு வரதே நான் ரூமுக்குள்ள போகணுன்ற ஒரே கான்செப்ட்காக தான். என் ரூம் நின்னோ நிதானமாவோ பார்த்ததோ எதுவுமே கிடையாது. இங்க இருந்து அவரும் போடுவேன், அங்க இருக்க பொருளை தூக்குறது, அவளை பாக்குறது, அந்த மாதிரி. அங்க அவ என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாக்குறது அது. ஆனா அவருமே அழகா தான் இருக்கும். அவரும் கூட ஒரு மாதிரி சூப்பரா கியூட்டா தான் இருக்கும். ஆனா இது அதை விட சூப்பரா கியூட்டா அழகா இருக்குடா. அவ சொன்னா அப்ப கூட நான் நம்பல, ஆனா இது செம சூப்பரா இருக்குடா. அவ சொன்னால, அவ எப்ப சொன்னா? ஆமாண்டா, அந்த ஆகாஷ் பிரச்சனை எப்ப அவ சொன்னான். நான் தான் சொல்லிருக்கேன், இங்க இருக்க வீடுகள்லயும் ஒரு ரூம் தான் சூப்பரா இருக்கும்ட்டு. ஏதோ சும்மா சொன்னேன்னு நினைச்சேன். ஆனா நிஜமாவே சூப்பரா இருக்குடா. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு. இந்த கட்டோட டிசைன் பாரு, அதுலயே அந்த லேப் செட் பண்ற மாதிரி எல்லாமே சூப்பரா இருக்குடா. இல்ல, இந்த காட்டே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. இந்த காட்டோட டிசைன், இந்த வுட் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குடா. ஒரு கட்டில கூட இவ்வளவு அழகா டிசைன் பண்ண முடியும் எனக்கு தெரியல. அந்த வாழை பாரு, வால்ல இவ்வளவு அழகா என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கா பாரு. விண்டோவே விண்டோ மாதிரி தெரியலடா, அவ்வளவு கியூட்டா இருக்கு.
அந்த லைட் வர்றது கூட அவ்வளவு அழகா இருக்குடா. நிஜமாவே இந்த ரூமை அவ செதுக்கி இருக்காங்கன்னா சொல்லலாம்டா. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கா. எனக்கு இங்க இருக்க ஒவ்வொரு விஷயமும் அப்படி பிடிச்சிருக்குடா. அவ்வளவு சூப்பரா இருக்குடா. நிச்சயமாவே செமையா இருக்குடா இந்த ரூம். வேற லெவல் தான் இந்த ரூம். இங்க வரும்போது அவ ரூமுக்கு போகணும்னு தோன்றதுனால என் ரூம் பத்தி நான் யோசிச்சதும் இல்ல, பெருசா சொன்னதும் இல்ல. அவ சொல்லும் போது தான் தோணுச்சு, ஆமால நம்ம ரூமே நம்ம பார்க்கலையே அப்படின்ட்டு. ஆனா வேற லெவல்டா. ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபா இருக்குடா. என்ன சொல்றது, ஒரு மாதிரி கியூட்டா ஸ்வீட்டா அழகா இருக்குடா இந்த ரூம். இது பிளான் தான் என்ன எல்லாரையும் வர வச்சிருக்க? எனக்கு என்னடா பிளான்லாம் ஒண்ணும் இல்லடா. தாத்தா இங்க வரணும் அவ்வளவுதான். தாத்தா வந்ததான் அவ ஆஃபீஸ்க்கு போக மாட்டா. அவ ஆஃபீஸ்க்கு போக கூடாதுடா. அவ ஆஃபீஸ்க்கு போனானா லாவண்யாவை உஷார் பண்ணிப்பா. அப்புறம் லாவண்யா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவ வீட்டுல லாக் ஆனா தான் ஆஃபீஸ்ல போய் நான் பேச முடியும். அதே மாதிரி பசங்க அத்தை அவங்க வந்தாலும் பசங்க அவளை லாக் பண்ணிடுவாங்க. இவங்க எல்லாம் சேர்த்து அவளை வேலைக்கு போடாம பண்ணாதான் நம்ம ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போய் லாவண்யா கிட்ட பேச முடியும். இது பண்ணாம அவ வேலைக்கு போனானா, நம்மள பார்த்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸ் போனானா லாவண்யா உஷார் பண்ணிடுவா. ஏன்னா அவளுக்கு தெரியும் நம்ம லாவண்யா கிட்ட பேசுவோம்ட்டு. அதனால லாவண்யாவை அவ உஷார் பண்ணிடுவா. அதனாலதான் சொல்றேன், அவளை இங்க மடக்கி நம்ம பேசி ஆகணும். இதுக்கப்புறம் தள்ளி போடவே கூடாதுன்னா தள்ளி போடவே கூடாது. புரிஞ்சுதுடா, புரிஞ்சுது. உஷாராயிடலாம். முதல்ல விஷயம் தான் முக்கியம், தெரிஞ்சிடுச்சு. உங்க அம்மா ரியாக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் நானே முடிவு பண்ணிட்டேன்டா. முதல்ல நம்ம விஷயம் தான் முக்கியம். ஆமாண்டா ஆமா. சரி வாடா கீழே போலாம். ஏன்டா இந்த ரூம் தான் பாசிட்டிவ் வைபோட இருக்கு, பாசிட்டிவா இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னேன். இந்த ரூம்ல நம்ம கீழே போலான்ற எனக்கு புரியல. ஆமாண்டா, இந்த ரூம் ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜியா தான் இருக்கு, கியூட்டா தான் இருக்கு, பாசிட்டிவ் வைபோட தான் இருக்கு. ஆனா இந்த ரூம்ல இருக்க வேண்டியவ பாசிட்டிவ் வைபோட இருப்பாளா, இந்த ரூமுக்கு வருவாளா அப்படின்னு யோசிச்சா பயம்தான் அதிகமா இருக்கு. எனக்கு புரியல. அவன் எனக்கு அங்க ப்ராமிஸ் பண்ணா என் கூட இங்க இருப்பேன்ட்டு. ஆனா இப்ப நடக்கிறது இதெல்லாம் பார்த்தா அவ இருக்க மாட்டாளோன்ற பயம் தானே அதிகமாகுது. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இந்த ரூம்ல அவ கூட தான் நான் இருப்பேன்னு அவகிட்ட நான் சத்தியம் வாங்கினேன். இருக்கேன்னு அவளும் பண்ணா. ஆனா இப்ப இங்க நடக்கிறது இதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நடக்குமோன்ற பயம் தான்டா எனக்கு அதிகமா இருக்கு. ஆனா நான் விட மாட்டேன்டா, விட மாட்டேன். அவ என் கூட இந்த ரூம்ல இருந்துதான் ஆகணும். அதுல என் பிடிவாதம் தானே ஜெயிக்கணும். அது நான் என்ன பிடிவாதம் பிடிக்கணும்னு நினைச்சாலும் பரவாயில்ல. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவ என் கூட இந்த ரூம்ல இருந்தே ஆகணும், அவ்வளவுதான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்டா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அப்படிலாம் பண்ணாதடா, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். வேண்டாம்டா, சொன்னா கேளு. இல்லடா மச்சான், இல்ல இல்ல, நான் யார் பேச்சும் கேட்கறதால தயவு செஞ்சு உன் தங்கச்சியை விட்டு என் பக்கத்துல நில்லு. அவளை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கே, அவ அப்படியே தள்ளி தள்ளி போயிடுவாடா, ரொம்ப தூரம் போயிடுவா. அது ரொம்ப தப்பாயிடும். அவ அப்படி போவே கூடாது. அவளை பிடிச்சி வச்சாதான் அவ நம்ம கிட்ட இருப்பா. புரிஞ்சுக்கோ, எனக்கு என் பொண்டாட்டி என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். சரி சரி சரி, பாத்துக்கலாம். அமைதியாரு அமைதியாரு அமைதியாரு, டென்ஷன் ஆகாத. வேண்டாம், நீங்க என்ன இதை யோசிச்சுட்டு இருக்க? நம்ம கீழே போலாம்ப்பா, கீழே போலாம். வேண்டாம் தம்பி, வேண்டாம். இதுக்கப்புறம் நீ யோசிச்சு யோசிச்சு வேணாம்ப்பா, வா போலாம் வா. சரிடா, பார்க்கலாம். வாங்க வந்து உட்காருங்க வாங்க. இதோ வரேம்மா. மக்கள வா, வாயேன். ஏன் அங்கே நின்றுட்டு இருக்க? ரெண்டா மச்சான், இப்ப வந்துட்டேன். ஏன்டா வந்ததுல இருந்து எதுவுமே குடிக்காம இருக்கேன்? காஃபி டீ ஏதாவது குடிங்களாண்டா? வேண்டாம்ப்பா, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சரி என்னப்பா, இன்னும் தாத்தா வரவே இல்லை? இல்லப்பா, வந்துட்டாரு. இன்னும் 10 நிமிஷம் தான். சின்னத்தையும் வந்து சொன்னதுனால சின்னத்தைய கூட்டிக்கிட்டு பசங்க எல்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்ல, கிளம்பிட்டேன்னு சொன்னாரு. சின்னத்து வீட்டுல இருந்து இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாரு. 10 நிமிஷம் கூட ஆகாது, வந்துருவாருப்பா. அப்ப சரிங்கப்பா, ஓகே ஓகே. குட்டீஸ் பத்துட்டீங்களா? பாருடா, இந்த குட்டீஸ்ங்களை பார்க்க எத்தனை வருஷம் ஆச்சு. எல்லாம் நல்லா வளர்ந்துட்டீங்க போல. நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? நீங்க 3 பேரும் எப்படி இருக்கீங்க? இருக்கோம் மாமா. உங்களுக்குலாம் அவங்க மாமா மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுவாங்க. அண்ணெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா? என்னதான் இருந்தாலும் நான் என்ன சொந்த அண்ணனா? அதனால எங்களால கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இதே என் தங்கச்சி வந்தா ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் பேசிருப்பா, என்னதான் பாத்திருப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், சித்தி பசங்க தான். என் தங்கச்சி மாதிரிலாம் வர முடியாது. அப்படிலாம் இல்லண்ணா. ஃபர்ஸ்ட் மாமா கிட்ட பேசிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தோம். அது எப்படி எங்க அண்ணன் கிட்ட பேசாம இருப்போம்? மாமா கிட்ட பேசிட்டு அடுத்து உங்ககிட்ட பேசியிருப்போம். உங்களுக்கும் என்னதான் இருந்தாலும் எங்க அக்காவோட பிடிக்கும். எங்கெல்லாம் சும்மா தான் சொல்றீங்க. அதான் நீங்க சொல்றீங்க சித்தி பசங்க, அது உங்க தங்கச்சின்னு. தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அப்படிதானே இருக்கீங்க. அப்புறம் என்ன? போட்டு வாங்குற கிட்ட தேறிட்ட. ஆல்ரெடி எங்க அக்கா உங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க. நாங்க உரிமை கொண்டாந்து எங்களை மொத்தம் தான் செய்வாங்க. இதுல உங்களுக்கு ஃபீலிங் வேற. இதெல்லாம் ஓவரா இல்லைன்னா ரொம்ப டூ மச்னா ரொம்ப டூ மச். பரவாயில்ல, நீங்க அக்காக்கே அண்ணனா இருந்துக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எங்க அக்கா சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். அண்ணா, எங்களுக்கு உங்க மேல பாசம் இருக்கு. நாங்க அடுத்து நிஜமா உங்ககிட்ட பேசிருக்கோம். அதுக்கு நீங்க அண்ணா கிட்ட பேசாம இருக்கோம். எங்களுக்கும் நீங்க அண்ணா தானா? சரி சரி, நம்பிட்டேன். ப்ளீஸ் நான் நம்புங்க. நான் இது சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு ஃபீலிங் ஆயிடும்ல. சரி சரி, நம்புற வந்து உட்காருங்க. ஓகேண்ணா. வாடா, வா வந்து மடியில் உட்காருவா. மாமா என்னடா, நான் வந்து என் மடியில் உட்காரன், இப்ப உங்க அண்ணா மடியில் உட்காந்துக்கிட்ட. இல்ல மாமா, நீங்க ஹைட்டா இருக்கீங்கல்ல, உங்க மேல உட்கார்ந்தா ஏணி மேல உட்கார்ந்த மாதிரி இருக்குமா?
அதனாலதான் அம்மா அண்ணன் மேல உட்காந்து கொஞ்சம் கீழே உட்கார்ந்த மாதிரி இருக்குல்ல அதனாலதான் அம்மா வேற ஒண்ணும் இல்ல. என்னடா என்ன ஓட்டுறியாடா? இல்லம்மா ஒண்ணு தானே சொன்னேன். சரி ஒழுங்கா படிக்கிறியா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறியா? எனக்கு புரியல யார பத்தி நீ ஒழுங்கா படிக்கிறியா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் இதே மாதிரி கேக்குறீங்க வேற எதுவும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? சரிடா. உங்க அக்கா வாங்கி கொடுத்த கிஃப்ட் பிடிச்சிருந்துச்சா? டாய்ஸ் சாக்லேட் என்னென்ன வாங்கிட்டு வந்தாலும் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? எல்லாம் பிடிச்சிருக்கும்மா எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நானும் எங்க அக்காக்காக தான் வெயிட் பண்றேன். எங்க அக்கா வரட்டும் தான் காத்துட்டு இருக்கேன். நானும் அவளுக்காக தானே காத்துட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி எப்போ வருவான்னு தான் காத்துட்டு இருக்கேன். முன்னாடியே கார்ல இருந்து அப்படியே ஓடி வந்துருவாங்க. லக்கேஜ்ல யார் எடுத்து வருவாங்க புரியல. எல்லா பேரும் யார் தூக்கிட்டு வருவா? அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. மாடுங்க அடிச்சாதான் சரி வரும். ஒண்ணுக்கும் சொல்ல பேசி கேட்கறது இல்ல. மூணுத்தையும் சரிம்மா மாமா பக்கம் அப்படியே வந்துட்டோம். அம்மா சமாளிங்க. ஏன் அத்தை ஏன் வந்தோடனே கத்துறீங்க? என்னதான் பிரச்சனை? வாங்கடா வாங்க. இப்போ இந்த பக்கம் வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு. எப்படிடா தோணிடுச்சு? அம்மா எங்க சித்தி வம்பிருக்கலாம் தான் வேற என்ன. எங்க சித்திக்கு நாங்கெல்லாம் போல் அடிக்குதாமே அதான் வந்துட்டோம். ஆமாண்டா ஆமா. நீங்க எல்லாம் தான் பொழுதே போல வந்துட்டீங்க. என் பொழுது போயிடா போயிடும். அத்தை நாங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? ஏய், எப்ப வருவீங்கன்னு தானடா காத்துட்டு இருந்தோம். அப்புறம் என்னடா ஓவரா பேசுற? சரி அத்தை உட்காருவா. ஏடா ரொம்ப நேரம் நின்றுட்டு தானே இருந்தோம். எதுக்கு உட்காந்துட்டு? அது லக்கேஜ் அப்படி போட்டு வந்துச்சு. அது திரும்ப போட்டு எங்க அக்கா போய் பாக்குறேன். எங்க அக்கா பாவம் சமைக்கிட்ட தனியா இருக்கும்ல. சரி அத்தை. என்னடா அதிசயம் வந்து உட்காந்துட்டீங்க. அவ்வளவு நேரம் நீங்க இருக்க மாட்டீங்கடா. ஏன் இவ்வளவு ஓட்டுறீங்க? என்னடா 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஒரு 2.5 வருஷத்துல வந்துருவீங்க 3 வருஷத்துல வந்துருவீங்கன்னு பார்த்தா இப்படி 8 வருஷம் அங்கேயே உட்காந்துருப்பீங்க. எனக்கு புரியல. என்னதான்டா உங்க கதை? எனக்கு தெரியல. உங்களுக்கு அப்புறம் போறாங்க கூட 1 வருஷம் போறாங்க வந்துடுறாங்க 2 வருஷம் போறாங்க வந்துடுறாங்க. சில பேர் லீவுக்குலாம் வராங்கடா. வந்து 10 நாள் ஏதாவது தங்குறாங்க. நீங்க தான் என்னவோ அங்கேயே நேர்ந்து விட்ட மாதிரி அங்கேயே இருந்துட்டீங்கடா. என்னதான் உங்க கதை? எனக்கு புரியல. நாங்க போகும்போது அந்த கண்டிஷன்ல தானே போனோம். அதான் அதான் பேரண்ட் இப்போ வந்துட்டாங்கல்ல விட அப்புறம் என்ன அவங்க வம்பு எடுத்துட்டு இருக்காங்க. என்னங்க இப்ப பார்த்தாலும் ஒரு பொட்டிலே வந்து நிப்பானுங்க. அந்த பொட்டியில பக்கத்துல அவங்க பாக்குற மாதிரி இருக்கு. அவங்க எப்படி இருக்கானுங்க என்ன பண்றாங்க பாருங்க. எப்படி இருக்கானுங்க வத்தல தொத்தலும் வந்திருக்கானுங்க. பத்துல தொத்தலுமா வந்திருக்கோம். ஆயா இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? இந்த நல்ல சோறு சாப்பிட்டாதான் எப்படி இருக்கீங்க பாரு. என் தங்கச்சி வந்து நல்ல சொல் போட்டாலே நல்லா சாப்பிட்டோம். ஓ இப்ப கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கீங்கன்னா அது கமையை பேத்தி தான் சொல்றீங்க. ஆமா ஆமா. இதா சரி. தத்தையா நின்றுட்டே இருக்கீங்க. நீங்க வந்தீங்கன்னு சொன்னோட அப்படியே கிளம்பி வந்துட்டோமா வேலையில் வாயில் வந்தோமா அப்படியே வந்தோம் வண்டி திருப்பி உட்காந்து இடுத்தாண்ட எடுத்து நிற்கிறதே பரவாயில்ல. கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க இங்கே இருக்க போறோம். நம்ம சாயந்தரமா பேசலாம். போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துவாங்க தாத்தா. அதான்டா வேற பசங்களே இப்பதான் வந்துருக்கீங்க உங்களோட பேசாம என்னடா ரெஸ்ட். பரவாயில்ல தாத்தா. போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பொறுமையா பேசலாம். நிக்கோ பேச போறோம். அப்புறம் என்ன தாத்தா? அப்போ சரிடா கொஞ்சம் இங்கே உட்காந்துட்டு இருந்தா நான் வந்துடுறேன். தூங்கலாம் மாட்டேன் சும்மா படுத்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அது படுத்து எல்லாரும் சரியா போயிடும்டா. தாத்தா ரெஸ்ட் எடுத்துட்டே வாங்க. போயிட்டு தாத்தாக்கு படுத்து அடிப்பட்டு வரேன்டா. சரிங்க. எப்படிடா உங்களுக்கு வெளிநாட்டை விட்டு வர மனசு வந்துடுச்சு? கண்ணு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன கண்ணு எப்படி இருக்க? ஏன்னா ஒரு ஆயிரம் மரியாதை இருக்காடா. ஒரு 2 பேருக்கும் திமுறா. 2 பேருக்கும் திமுறு. என்னவோ உனக்கு கண்ணு கூப்பிட்டு தான் பிடிச்சிருக்கு. நாங்க என்ன பண்ணட்டும்? இங்க இருந்த வாய் மாதிரியே தெரியலையே. வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா. என்ன கண்ணு பண்றது? பேச கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். என்னடா என் பேத்தி கிட்ட இருந்து இந்த வாய் கத்துக்கிட்டே என்ன? ஏன் கண்ணு அப்படி சொல்றீங்க புரியலையே. இந்த வீட்லயே வாயாடுறது அவதான். 1 மாசம் உங்க கூட இருந்து அந்த வாயை உங்களுக்கு கத்து கொடுத்துட்டாலும் என்னவோ. ஆமா ஆமா கூடவே இருந்தல்ல அதான் ஒட்டிக்கிச்சு போல. ஒட்டிக்கிற அளவுக்கு கூட இருந்துட்ட. சரிடா சரி சந்தோஷம் தான். என்ன ஐயா பேசுற ஒண்ணும் புரிய மாட்டேங்குது எனக்கு. புரியறதுக்கு புரிஞ்சிடுச்சு. அது போது வேற யாருக்கும் புரிய தேவையில்லடா. எங்க ஆயா பொடி வச்சு பேசுற மாதிரியே ஒரு ஃபீலிங். இனிமேல் இங்கதான் நம்ம தாத்தா சொன்னாரு. நிஜமாவாடா? ஆமா இனிமேல் இங்கதான். இனிமேல் இங்கதான். இப்பதானே நிம்மதியா இருக்கு. நீங்க அங்க மத்தவங்க எல்லாம் இங்க. நிம்மதியே இல்லாம இருந்துச்சு. இப்பதானே நிம்மதியா இருக்கு. இனிமேலாவது இங்க ஒழுங்கா இருப்பீங்கல்ல? இல்ல அதே கிட்டத்தட்ட 8 வருஷம் தெரிஞ்ச மாதிரி தெரியுங்களா? என்னடா பதிலே சொல்ல அமைதியா இருக்கீங்க? ஆயா நிஜமாவே சொல்றீங்க. பொடி வச்சு பேசுறியா என்ன? உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சு பேசுற மாதிரி இருக்கியாயா? பொடியோ வைக்கல மாவும் வைக்கல. நான் உண்மையதான் சொல்றேன். இனிமேலாவது பாத்துக்க வேண்டியவள் பாத்துக்கிட்டு ஒழுங்கா இங்கே இருங்க. புரியுதா? அப்படிதான் சொல்வேன் நானு. சரிடா அத்தை நல்லா இங்க. மம்மியும் சித்தியும் சமையல் இருக்காங்க ஐயா. சரிடா அப்புறம் சமையல் போறேன். இல்லன்னு வச்சுக்கே பேரன் கூட பேசிட்டு பேரன் கூட இந்த கேம் கத்துவாள் வர. அவன் கூட போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். ஐயா என்னடா காத்தெல்லாம் தப்பு வீசுது அதிசயமா இருக்கு. காத்து வீச வேண்டிய நேரம் வந்துச்சு தாத்தா. அதான் காத்து வீசுது. இதுல சொல்றதுக்கு என்ன தாத்தா இருக்கு? அப்படியா பேரண்டி சொல்லவே இல்ல. அது என்னப்பா காத்து வீச வேண்டிய நேரம். ஏன் தாத்தா உங்களுக்கு காத்து இங்க தப்பா வீசுதுன்னு தெரியாது? எனக்கு புரியல. தெரியுதான் தெரிஞ்சு என்ன பண்ண சொல்ற? தப்பா வீசுன்னு சொல்லி பார்த்தோம் கேட்கல. காத்தா வேற பக்கமே ஆடினா நான் என்ன பண்ணட்டும்? விட வேணும் வேற என்ன பண்ண சொல்ற?
ஓரளவுக்கு தான் காத்து பிடிக்க முடியும். அதுக்குதான் அந்த காத்து யார் பிடிச்சா அடங்குமோ, யார் பேச்சுக்கு அசையுமோ அவங்க வந்தா சரியாகும்னு வந்திருக்கேன் தாத்தா. எந்த காத்து அது வீசினா அடங்குமோ அதை அடக்க வந்திருக்க தாத்தா அந்த காத்து, அவ்வளவுதான். அப்ப சரிடா, நிறுத்து. என் ஆண்டி கிட்ட கேளுடா, அவளுக்கு சொல்லிட்டாங்களா என்னன்னு. கேட்டியாமா என்னமா சொன்னா? டேய் லாவணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டா அவ எப்ப இருந்தாலும் வருவாடா, எப்ப வேணாலும் வரலாம். மெசேஜ் பண்ணிட்டாங்க, எப்போ வேணாலும் வருவாங்க. சரிடா. ஆமா, அது என்னப்பா தாத்தாவும் பேரனும் காத்து அது இதுன்னு பேசுறீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன காத்து, என்ன வீசணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜெயா. வேலை தெரிஞ்சுட்டு இருந்தாங்க இப்படி வந்தாங்கன்னு கேட்டேன். வேற ஒன்றும் சாதாரணமா தானே கேட்டேன். ஆமாப்பா, அதான் எனக்கும் புரியல. எப்படியோ வந்துட்டாங்களே மனசு மாதிரி, அது இருக்க சந்தோஷம்ப்பா. அதான் சொன்னா இங்கே பிசினஸ் பண்ண போறோம் தாத்தா, இங்கே இருக்க கூடாது. அப்படி நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல ஜெயா. அவன் கிட்ட ரகசியம் பேச இருக்கு, அவன்கிட்ட தனியா பேச இருக்கு. அவனுக்கு தெரியவும் இல்லை. அவன் கிட்ட ரகசியம் ஒண்ணுதான் பாருங்க. அப்பா நீங்க பேசினா தப்பு இல்ல, நான் என்ன சும்மாதான்ப்பா கேட்டேன். அப்பா நான் சும்மாதான்ப்பா கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நானும் சும்மா தான் ஜெயா சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்றது நான் ஏதாவது கூச்சு போனடா, ஏன்டா? திட்ட ரகசியம் இருக்கு, விட்ட ரகசியம் சொல்லிட்டாலும்